சற்று முன் வெளியான தகவல். கர்நாடகாவில் காய்கறி வியாபாரி இந்தியாவில் யுபிஐ செயலிகளை அதிக மக்கள் பயன்படுத்துகின்றனர். அதாவது பெரிய நகர்கள் முதல் சிறிய கிராமங்கள் வரை அனைத்து இடங்களிலும் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற செயலிகளை மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இந்த செயலிகள் மூலம் தொலைவில் இருக்கும் நபர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு சில நொடிகளில் பணம் அனுப்பப்பட்டு வருகிறது. இதனால் மக்கள் யுபிஐ செயலிகளை அதிகளவில் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் தற்போது இந்த செயலிகள் மூலம் சிறு வியாபாரிகளுக்கு சிக்கல் வந்துள்ளது. அது என்னவென்றால், சமீபத்தில் பெங்களூருவை சேர்ந்த ஒரு சில வணிகர்கள் திடீரென தங்களுடைய கடைகளில் இனிமேல் யுபிஐ பேமெண்ட் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் எனவும், பணம் மட்டுமே இங்கே செல்லும் என்று ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தனர். அதாவது பெங்களூருவில் சாலையோர கடைகளை நடத்துபவர்கள், டீ கடை நடத்துபவர்கள், தள்ளுவண்டி வைத்துபவர்களுக்கு கூட ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதுவே பல்வேறு வணிகர்களுக்கும் யுபிஐ பேமெண்ட்டுகளுக்கு மாற்றாக மீண்டும் பணத்தை வழங்குமாறு கூறுவதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இதில் மீண்டும் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு சிறு காய்கறி வியாபாரி ரூபாய் 29 லட்சம் ஜிஎஸ்டி செலுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். கர்நாடகா மாநிலம் ஹாவேரி எனும் பகுதியில் ஒரு சிறிய காய்கறி கடை நடத்தி வரும் ஒருவர் ஜிஎஸ்டியில் நோட்டீஸ் வந்துள்ளது. அதாவது கடந்த 4 ஆண்டுகளாக காய்கறி விற்பனை செய்து வரும் அந்த நபர் தனது வாடிக்கையாளர்களின் பெரும்பாலானோர் பணம் செலுத்தி யுபிஐ அல்லது பிற டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்துவதாக கூறுகிறார். ஆனால் ஜிஎஸ்டி அதிகாரிகள் இவருக்கு அனுப்பிய நோட்டீஸில் கடந்த 4 ஆண்டுகளில் 1.63 கோடிக்கு பரிவர்த்தனை செய்துள்ளதாகவும், அதற்காக 29 லட்சம் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் அவர் மிகவும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த நபர் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக புதிய காய்கறிகளை வாங்கி தனது சிறிய கடையில் விற்பனை செய்வதாகவும், இப்போதெல்லாம் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் பணத்தை எடுத்து வருவதில்லை, ஒன்லி யுபிஐ முறையில்தான் பயன்படுத்துகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர் ஒவ்வொரு ஆண்டும் தனது வருமான வரி அறிக்கைகளை தாக்கல் செய்து சரியான பதிவுகளை பராமரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது ரூபாய் 29 லட்சம் ஜிஎஸ்டி என்பது தன்னால் செலுத்த முடியாத ஒரு தொகை எனவும், இதை எப்படி ஏற்பாடு செய்வது என்று குழப்பத்தில் உள்ளதாக அந்த நபர் தெரிவித்துள்ளார். மற்றும் சமீப காலமாக கர்நாடகா ஜிஎஸ்டி துறை டிஜிட்டல் கட்டணங்களை ஏற்றுக்கொள்ளும் வணிகர்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்படுகிறது. அதுவும் ஜிஎஸ்டி வரம்பை மீறும் வணிகர்கள் பதிவு செய்து வரி செலுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று கூறியிருந்தது. அதன் பிறகே பல சிறு வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் பறந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த நபர் பல சிறு வணிகர்கள் யுபிஐ மூலம் பணம் வாங்குவதையே நிறுத்திவிட்டனர். அது மட்டுமில்லாமல் தனிநபர் வருமானம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2ஆம் இடம். அதாவது இந்திய அளவில் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருப்பதாக
தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் தனிநபர்களின் வருமானம் குறித்த விவரங்களை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு 2024 முதல் 2025ஆம் ஆண்டில் 9.69% பொருளாதார வளர்ச்சி வீதத்துடன் இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சியை பெற்று மாபெரும் சாதனை படைத்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்துள்ள மிக உயர்ந்த வளர்ச்சி வீதம் இதுதான் என்று பாராட்டப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் கடந்த 2021ஆம் ஆண்டில் பொறுப்பேற்றது முதல் அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி வரும் புதுமையான திட்டங்கள்தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சுமார் 700 கோடி பயண நடைகளுக்கு மேல் மகளிர் பயன்பெறும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் 4.95 லட்சம் கல்லூரி மாணவியர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதையும் தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 3.28 லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம், 1.15 கோடி இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 கொடுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், 4 கோடி மக்களுக்கு மேல் தொற்றார் நோய்களுக்கு மருத்துவ வசதி, ஐ.நா. அமைப்பு பாராட்டிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம், ரூபாய் 660 கோடியில் 95.97 லட்சம் குழந்தைகள் பயன்பெறும் இல்லம் தேடி கல்வி திட்டம், 2 லட்சத்திற்கும் மேலான ஏழை எளியோர் வீடு கட்ட தலா 3.50 லட்சம் வழங்கும் கலைஞர் கனவு இல்லம் திட்டம், ரூபாய் 648.12 கோடியில் 10,96,289 உயிர்களை காத்துள்ள இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் ஆகிய திட்டங்களின் வெற்றியே இதற்கு காரணம் என்று தமிழக முதல்வர் கூறியுள்ளார். மேலும் 41 லட்சம் மாணவர்கள் பயனடைந்து 3,28,391 மாணவர்கள் முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் பெற உதவியுள்ள முதல்வன் திட்டம், 895 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் குவிந்த 10,14,368 கோடி முதலீடுகள், இவற்றின் வாயிலாக பெருகும் 32,04,895 வேலைவாய்ப்புகள் ஆகிய திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம் பெற்று புதிய உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.